சர்ச்சுக்கு வா, வரமாட்டேன். பைபிள் ஸ்டடிக்கு வா, வரமாட்டேன். இது எடுக்கிறதுக்கு வராத தண்ணீர் உன்னை ரசமாக மாற்ற முடியாது ஆண்டவர். நீ எடுக்கிறதுக்கு வருகிற தண்ணீராக இருந்தேன்னா எவ்வளவு எடுக்கப்பட்டதோ அதுக்கு உனக்கு தண்ணீரை கொடுத்து உன்னை நிறைவாக்கி திராட்சரசமாக மாற்றுவார். ஆண்டவர் கூப்பிடும் பொழுது என்ன செய்யணும்? வரணும். எடுக்கும் பொழுது என்ன செய்யணும்? வரணும். சுத்திகரிப்புக்கென்று எடுக்கும் பொழுது அந்த தண்ணீர் வந்தது போல நீங்களும் வரணும். ஒரு நாளும் வரமாட்டேன்னு இருக்கக்கூடாது. அந்த தண்ணீர் மாற்றப்படாது. அந்த தண்ணீர் என்ன செய்யாது? மாற்றப்படாது. பைபிள் ஸ்டடிக்கு வா, ஜெபத்துக்கு வா, ஆராதனைக்கு வா, அப்படியெல்லாம் நான் கூப்பிடுறேன் பார்த்தீங்களா? சில தண்ணீர்கள் வராது. சில தண்ணீர்கள் என்ன செய்யாது? வராது. வர்றோம்னு சொல்லிட்டு கூட என்ன செய்யாது? வராது. நான் சொல்கிறேங்க, அது மாற்றப்படாது. அதனுடைய வாழ்க்கை மாற்றப்படாது. அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் எந்த தண்ணீர் பாஸ்டர் பைபிள் ஸ்டடி வச்சுருக்கிறார், பாஸ்டிங் ப்ரேயர் வச்சுருக்கிறார், முழுரஜம் வச்சுருக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படி சொல்லிட்டு மற்ற காரியங்களை கூட நாளைக்கு பார்த்துக்கலாம் அல்லது முன்னாடியே முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு இந்த கூட்டத்துக்கு ஆயத்தப்பட்டு எடுக்கிறதுக்கு சுத்திகரிப்புக்கென்று வருவதற்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக ஒரு நாள் திராட்சரசமாக மாறி இருப்பாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன காரியம் அப்படின்னா, வருகிறவர்களோடு கலந்து சேர்ந்து நிறைவை காமிக்கணும். வருகிறவர்களோடு கலந்து, அதாவது இப்போ ஒரு புதுசாக ஒரு விசுவாசி வருதுன்னு வச்சுங்களேன். சிஸ்டர், புதுசாக ஒரு விசுவாசி வருது, இந்த பாப்பா வருது, இன்னைக்கு தான் வந்திருக்கு. இந்த ஜெபப்பிரியா பக்கத்தில் வந்து உட்காருது. அப்போ ஜெபப்பிரியா மூஞ்சி இப்படி திருப்பிக்கிட்டு இப்படி இங்கிட்டு தள்ளி போய் உட்காந்து அதை ஒரு மாதிரி பார்த்துச்சு அப்படின்னா இந்த தண்ணீர் மாற்றப்படாது. ஆனால் புதுசாக வந்திருக்கு, சரி ஏசப்பா தேடி வந்திருக்கிறாங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி அவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு ஸ்மைல், அதாவது சிரிப்பு, சிரிச்சிட்டு கை கொடுத்து பிரைஸ் லார்ட். அதாவது புதுசாக வர்றவங்கள அப்படி ஹானர் பண்ணணும். சர்ச்சை முடிஞ்சோன்னு பேசணும். எங்கேருந்து வரீங்க? வார வாங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார், என்ன ஆசீர்வதிச்சார், என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சார், நாங்கள் நல்லா இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வர்றவங்களை அப்படி சேர்த்து கொண்டு நீங்கள் அப்படியே ஒரு நிறைவை சபையில் காமிக்கிங்கன்னு வச்சுங்களேன். குறைவாக இருக்கிறத கூட சில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஒரு நிறைவை, ஒரு ஃபுல்னஸை காமிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். கர்த்தர் உங்களை திராட்சரசமாக மாற்றிடுவாருங்க. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதாவது சர்ச்சை நீங்கள் என்றைக்குமே வெறுமையாக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிரப்பவே மாட்டார். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சை வெறுமையாக்குவாங்க. அவங்க வீட்டில் 4 டிக்கெட் இருக்கும், அதில் இவங்க மட்டும் வருவாங்க, மற்ற 3 பேரையும் விட்டுட்டு வந்துடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட விட்டுட்டு வந்துடுவாங்க. என்ன உங்கள் மக்களை காணும் அப்படின்னா 100 காரணம் சொல்லுவாங்க. நியாயமுள்ள காரணம் தான் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படும். உடம்பு சரியில்லை அப்படின்னா கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் மற்றபடி ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம், அப்படியே ஜங்ஷனுக்கு போயிட்டோம், அப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொன்னாங்கன்னா சர்ச்சை நீ எம்டியாக்குற உன் வீடை கர்த்தர் எப்படி நிரப்புவார்? நீ தண்ணீரோடு சேர்ந்து ஒரு 10 பேர் வந்திருக்காங்க, நீ ஒரு 5 பேர், இன்னொரு 5 பேர், அப்படியே ஆலயத்தை அப்படி நிரப்பி காமிச்சிங்கன்னா அந்த நிறைவை பார்த்து ஆண்டவர் உடனே மிராக்கிள்ஸ் பண்ணிடுவாரு. இந்த கற்சாடி குறைவா இருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்யல. அந்த கற்சாடியை தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புங்கன்னு சொன்னாரு. வேலைக்காரங்க இடத்துல சொல்லி சொன்னாரு. அவங்களும் தண்ணீரை நிரப்பினார்கள். எந்த அளவுக்கு எடுக்கப்பட்டிருந்ததோ அந்த அளவுக்கு இதை நிரப்புங்கன்னு சொன்னாரு. அந்த 6 கற்சாடிகளை நிரம்பின பின்பு தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சாரா? நிறைவுள்ள இடத்துல தேவனுடைய அற்புதம் வருமே. அந்த நிறைவுக்கு காரணமானவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களே. என்னைக்குமே சபையை காலியாக்காத, என்னைக்குமே சபையை நிரப்பு நிரப்பு. உன் வீட்டை கர்த்தர் நிரப்புவார், உன்னை திராட்சரசமா மாத்துவார். ஆனா ஃபங்க்ஷன் வீட்டை நிரப்பிடுற, நீ குழந்தைய கூட கொண்டுட்டு போயிடுற ஃபங்க்ஷன் வீட்டுக்கு. சடங்கு வீடு அப்படின்னா வீட்டில் யாரும் விட்டுட்டு போகிறது கிடையாது.
அப்படியே ஜெக ஜோதியா மினுமினுக்கிறது. சீரியல் மினுமினுக்குது, இங்கேயும் மினுமினுக்குது. ஏன் அப்படி சர்ச்சுக்கு வர வேண்டியதானே? அவ்வளவு உற்சாகமாக சர்ச்சுக்கு வர வேண்டியதானே? சர்ச்சுக்கு சோகமாக வர்றது, வேண்டாம் வெறுப்பாக வர்றது. அல்லேலூயா. பள்ளிக்கூடத்து ட்ரெஸ்ஸோட வருது. இப்படி ஃபங்க்ஷன் விட்டு போவியா? இன்னைக்கு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு கேள்விப்பட்டா அப்பா சொல்கிறாரு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எம்மிம்மா அந்த ட்ரெஸ்ஸாக போடுவேன். அப்படியே கனவு உலகத்தில் மிதக்கும். நம்ம அண்ணன் வீட்டுக்கு போகிறோம், நம்ம அண்ணனை பார்க்க போகிறோம், நம்ம அக்காவை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு எது புதுசாக இருக்கோ அதை எடுத்து மாட்டிட்டு போகிறது. என் சர்ச்சுக்கு போட்டு வந்தான்னு துவைக்கணும் பாஸ்டர். அல்லேலூயா. சந்தோஷமாக வரணும் கர்த்தர் இடத்துல. யாரையும் விட்டுட்டு வரக்கூடாது. வீட்டில் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அம்மாவாக இருந்தாலும் கூட்டிகிட்டு வரணும். வரலையா 2 பேர் தோளில் வச்சு தூக்கிட்டு வந்து சர்ச்சில் அது படுத்து கிடமா. நீங்கள் அப்படியெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தை நிரப்பி பாருங்களேங்க. ஆண்டவருடைய ஆலயத்தை நிரப்பி பாருங்களேன். வா வீட்டை கர்த்தர் வெறு வீடாக வச்சிருக்க மாட்டார். ஆண்டவர் வா வீட்டை நிறைவான வீடாக வச்சிருப்பார். நல்ல தலைக்கு மேலோட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு நிறைவை பார்த்தோன்னே ஆண்டவருடைய மனம் அப்படி குளிரும். அப்படியே சந்தோஷமாக மக்களை ஆசீர்வதிப்பார். நேரம் பேர்த்து எல்லாத்தையும் கூட்டு வரணும். பைபிள் ஸ்டடியாக இருந்தாலும் முழுரஜமாலும் இங்கே சர்ச்சில் படுத்துக்கோ, வா ஒரு நிறைவை காமிப்போம் கர்த்தர் இடத்துல. காமிங்க. கடைசியாக சொல்கிறேன், வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எடுக்கப்படும் பொழுது எடுக்கிறவர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே நம்மளை எடுக்க வர்றவர்களுக்கு, நம்மளை பயன்படுத்த கொண்டு போகிறவர்களுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். முரண்டு பண்ணக்கூடாது, பிடிவாதம் பண்ணக்கூடாது. எல்லாம் நிமிர்ந்து பாருங்களேன். நல்லா உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப சூப்பராக கர்த்தரை தேடுவாங்க. ஒரு வேலை கிடச்சிருச்சு, கொஞ்சம் காசு பணம் வந்துருச்சு, நிறையா காசு பணம் கையில் புரளுது. அப்போயெல்லாம் ஏப்பா சர்ச்சுக்கு வா, இந்த ஊழியத்தை செய்யணும், இந்த ஊழியத்தை செய், இந்த கூட்டத்தை நடத்து, இந்த சண்டேஸ் கிளாஸை நடத்து அப்படின்னா வர்றது கிடையாது. கூட்டத்தை நடத்தினாலும் வேண்டாம் வெறுப்பாக நடத்துறது. பைபிள் சொல்லுகிறது, அந்த ஜாடிக்குள்ள தண்ணீர் ஊற்றும் பொழுது ஊற்றின அதே வேலைக்காரங்க, ஊழியக்காரங்க அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் பந்தியில் இருக்கிறவங்களுக்கு கொடு, பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, எடுக்க வரும் பொழுது போராடலை, அதெல்லாம் நான் வரமாட்டேன். இந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் போராடுகிறது மாதிரி நிறைய பேர் போராடுவாங்க. இந்த முதல்ல எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸுகளை கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த பஸ்ஸில் ஏற்றி விடும்போது பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கண்டக்டர் இழுப்பார், கீழே இருந்து இந்த தகப்பனார் தள்ளுவார், புஷ் பண்ணுவார், அவர் மேலே இழுப்பார். ஆனால் பிள்ளை போராடி அது மாதிரி தான் இன்றைக்கி நிறையா பேருடைய வாழ்க்கை. தேவனோடு நம்ம போராடக்கூடாது. தேவனுடைய கரத்துக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுக்கணும். எடுக்கும் பொழுது அவர் எடுப்பார். கொடுக்கும் பொழுது கர்த்தர் கொடுப்பார். பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் பயன்படுத்துவார். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆமென். அதைத்தான் முதல்ல ஆண்டவர் சொன்னார், அந்த ஊழியக்காரங்களுடைய கரத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அடங்கி இருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்களை தேவன் பார்க்க முடியலை, சபையில் பார்க்க முடியலை. சொல்லும் கர்த்தாவை அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு அதன்படி கீழ்ப்பிடிக்கிற மக்களை சபையில் பார்க்க முடியலை. ஆனால் பரிசுத்த என்று சொல்கிறார், கர்த்தர் உன்னை வைக்கும் பொழுது வைக்கப்பட்ட நீ, சேர்க்கும் பொழுது சேர்ந்த நீ, உன்னை எடுக்கும் பொழுது, உன்னை எடுத்து பயன்படுத்தும் பொழுது அதுக்கு நீ என்ன செய்யணும், அர்ப்பணம் செய்யணும். என்ன செய்யணும், அர்ப்பணம் செய்ய. இந்த காரியத்தை செய்ப்பா, இந்த காரியத்தை செய் அப்படி சொன்னால் அதை என்ன செய்யணும், செய்யணும். தேவன் உன்னை பயன்படுத்த விரும்பும் பொழுது நீ அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் நீ திராட்சரசமாக மாறி இருக்கிறன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு சிந்தனை இருந்தால் தான் உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தவும் முடியும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். நான் 3 காரியத்தை சொன்னேன். எடுக்கிறவர்களுக்கு கொடுக்கணும். பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்களேன், எடுக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்,
கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்க மாட்டேன்னு முரண்டு பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். அது பொருளாதாரமாக இருந்தாலும் கர்த்தர் கேட்கும் பொழுது என்ன செய்யணும்? கொடுக்கணும். உங்கள் கஜானா குறைஞ்சி போயிடும்னு நினைக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்கள் கஜானா உங்கள் பேங்க் பேலன்ஸு குறைஞ்சி போயிடும்னு நினைக்கக்கூடாது. முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன், கஜானா குறைஞ்சி போயிருமா? ஏன் கேட்குறாரு தெரியுமா? நீ எவ்வளோ கொடுக்குறியோ அதுக்கு கர்த்தர் கொடுப்பார், நிரப்புவார், உனக்கு அற்புதத்தை செய்வார். தண்ணீரை எவ்வளோ எடுத்திருந்தாங்களோ அந்த அளவுக்கு நிரப்ப சொன்னாரா? சொல்லுங்க மக்களை, உங்களை பார்த்து பேசுகிறேன். நிரப்ப சொன்னாரா? நீ எவ்வளவு கொடுக்குறியோ கர்த்தர் அவ்வளவு உனக்கு தருவார். ஆண்டவர் உன்னுடைய குறைவுகளை தேவன் நிறைவாக்கிடுவார். வருகிறவர்களோடு கலந்து நிறைவை காமிக்கணும். யாரையும் பட்சபாதமாக நினைக்கக்கூடாது, யாரை குறித்தும் அதாவது அற்பமாக நினைக்கக்கூடாது, அந்த கள்ளம் கபடம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும். இந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்காரங்க அப்படியெல்லாம் நம்ம நினைக்க, எல்லாரையும் ஒன்று போல் நேசிக்கணும். ஆமென். நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு நன்றி சொல்லுங்களேன். கடைசியாக எடுக்கப்படும் பொழுது அர்ப்பணிக்க வேண்டும். எடுக்கப்படும் போது என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க. கர்த்தர் நல்லவர். முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மாற்றப்படும் பொழுது கர்த்தரால் போற்றப்படுவீங்க, மக்களால் போற்றப்படுவீங்க. எத்தனை பேர் மாற்றப்படணும்னு உங்களை அர்ப்பணம் செய்கிறீங்க? தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது போல நீயும் திராட்சரசமாய் மாறுவாய். உன் கைகளை உயர்த்தி காமி, என்ன மாற்ற ஆண்டவரே. ஆபிரகாம் பிள்ளையை கொடுக்கும் பொழுது பெற்றுக்கொண்டவன் பிள்ளையை கேட்கும் போது மோரியா மலைக்கு கொண்டு வந்தானே, எடுக்கும் பொழுது நான் கொடுப்பேன். நல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி அர்ப்பணம் செய்யுங்களேன். கர்த்தர் உங்களை திராட்சரசமாய் மாற்றுவார். அவர் தொடமாட்டாரு, உன் பக்கத்திலே வரமாட்டாரு. ஆனா நீ மாறி இருப்ப, நீ மாறி இருப்ப, நீ திராட்சரசமா மாறி இருப்ப. மற்றவர்கள் உன்னை புகழும் பொழுதுதான் உனக்கு தெரியும், மற்றவர்கள் உன்னை போற்றப்படும் பொழுதுதான் உனக்கு தெரியும், மற்றவர்களுக்கு நீ பிரயோஜனப்படும் பொழுதுதான் தெரியும். நீ இயேசுவால மாற்றப்பட்டிருக்கிற, நீ திராட்சரசமா மாற்றப்பட்டிருக்கிற. நீ ஒரு காலத்துல தண்ணீரா இருந்த, ஆனா இன்னைக்கு நீ திராட்சரசம். தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துகிற திராட்சரசம். நீ இயேசுவால மாற்றப்பட்டிருக்க, நீ இயேசுவால மாற்றப்பட்டிருக்க. இயேசுவை உன்னை மாற்றிருக்கிறாரு. நல்ல கையை தட்டி ஆவில நிறைஞ்சு, நல்ல கையை தட்டி அந்நிய பாசையில நிறைஞ்சு பேசு. கர்த்தர் உன்னை மாத்திராரு, கர்த்தர் உன்னை மாத்திராரு. கர்த்தர் உன் வாலிப தம்பி, கர்த்தர் உன்னை மாத்திராரு. பேசு. நன்றி இயேசுப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ரத்த கோட்டைகளை மறைங்க, கிருபை தாங்கட்டும். இல்லங்களுக்கு பத்திரமாய் போய் சேர தேவன் உதவி செய்யும். கனத்தையும் மகிமையுமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.